நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொடுக்க நீங்கள் கிருபை செய்ததுக்காக நன்றிப்பா. கேட்கின்ற தமிழை பிள்ளைகள் ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடிமையை மறைத்து நீங்கள் பேச வேண்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, என் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, என் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆமென். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவர், பலங்குன்றி போகும்போதும் கைவிடாத நேசர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, வயது சென்ற போது என்ற தலைப்பிலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கின்றேன். வயது சென்ற போது எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்க, இதில் சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றி சாய பண்ணினார்கள். அதனால் வாசிமா, அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அருமையானவர்களே, வயது சென்ற போது சாலமோன் அரசராக இருந்தார். தாவீதின் ராஜாவுடைய மகன் அரசராக இருந்தார். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னா, சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார், பண்டிகை கொண்டாடினார்கள், ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடினார்கள், பயங்கரமாக கொண்டாடினார்கள். அவர் முழங்கால் படிக்கிட்டு அவர் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? அந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை அன்று அவர் பயங்கரமாக ஜெபித்தார், முழங்கால் படிக்கிட்டு. அவர் ஜெபிக்கும்போது ஆலயத்தை அக்கினி நிரப்பிற்று. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமையையும் ஆலயத்தை நிரப்பிற்று. பார்த்தீங்களா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து என்ன செய்தாமா? இறங்கி
சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. அருமையானவர்களே, சாலமோன் ஜெபம் பண்ணி அந்த முடிக்கிற நேரத்தில் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்து விட்டு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஆடுகள், எவ்வளோ மாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். வானத்தில் இருந்து அக்கினி இறங்கணும்னா அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையாக இருந்திருக்கும். சாலமோன் ராஜாவுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிங்க? அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபத்தை பண்ணி மகிமை நிரப்புற அளவுக்கு ஜெபம் பண்ணினவர் வயது சென்ற போது என்னது நம்ம வாசித்தோம்? வயது சென்ற போது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். ஐயோ, பரிதாபம்! எவ்வளவு பெரிதான ஒரு ஜெபத்தை செய்தார். வானத்தில் இருந்து அக்கினி இறங்கிற்று, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுக்காக ஆலயத்தை கட்டினார். அப்படிப்பட்டவர் வயது சென்ற போது அவர் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார். நான் சொல்லுவேன், இதான் பின்மாற்றமாகிவிட்டது. கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டி கர்த்தருக்காக ஆடு மாடுகளை பலி செலுத்தி ஜெபம் பண்ணின ஒரு ராஜாவுடைய இருதயம் பின்வாங்கி போய்விட்டது. அதனால் அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், வயது கூடிக்கொண்டு போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரோடு உள்ள உறவு அதிகரிக்க வேண்டும். பக்தி கூடணும். வயசு நமக்கு கூடும்போது கர்த்தர் மேல் நமக்கு அன்பும் பாசமும் அவருக்காக செய்யக்கூடிய கிரியைகளும் அதிகமாக வேண்டும். அப்படியானால் நாம் பின்வாங்க மாட்டோம். நம்ம வயது சென்றும்போது அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். வயது சென்ற போது பலவீனம் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய காரியங்களிலே நாம் இளைப்படையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு மாதத்தில் நம்மளுடைய மாத கேலண்டரை நம்ம திருப்பி போடுறோம். ஒரு மாதம் முடிந்து இப்போ நான் இன்றைக்கி செய்தி கொடுக்கறது மே மாதத்தில் கொடுக்குறேன். இந்த மே மாதத்தில் நான் இந்த 1ஆம் தேதி இந்த தொடங்குகிற நேரத்தில் இந்த கேலண்டரை மாற்றி போடுகின்றேன். அப்போ என்னுடைய வயதில் ஒரு மாதம் கூடுகிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் என் கேலண்டரில் நான் மாதத்தை கூட்டும்போது டெய்லி கேலண்டரில் ஒவ்வொரு நாள் பேப்பரை கிளிக்கும் போதும் என்னுடைய வயது எனக்கு கூடிக்கொண்டே போகிறது. இன்னும் சொல்லணும்னா நான் கல்லறையை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படியானால் நான் தேவனை அதிகமாக தேட வேண்டுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் டிவியில் கிராஸ் டிவியில் இந்த செய்தி நீங்கள் கேட்குறவங்களாக இருக்கலாம். அநேகர் வயது சென்றவர்களாக கேட்கின்றீர்கள். எனக்கு இந்த செய்தி டிவியில் ஓடி முடிஞ்ச உடனே கரெக்டாக திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கும் இந்த செய்தி கிராஸ் டிவியில் ஒளிபரப்பாகும். இந்த செய்தி ஓடிக்கொண்டு இருக்கும்போதே ஒருவேளை 7:15 இல்லை 7:30 மணிக்கு அநேகர் ஃபோன் மூலம் தொலைபேசியில் கூப்பிடுவார்கள், ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 50 வயதுக்கு மேலாக உள்ள பெரியவங்க, அண்ணன்மார், அக்காமார். அப்படி தான் கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லுவாங்க ஜெபம் பண்ணுவதற்கு. அப்போ நான் சொல்வேன், நீங்கள் இன்னுமே தேடணும், இன்னுமே நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த 50-55 வயசில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா 80 வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அநேகர் அப்படியே ரொம்ப தள்ளாடுவாங்க, வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த வயசானவங்க சோர்ந்து போவாங்க. நீங்கள் அப்படி போகக்கூடாது. உங்கள் தாயின் கருவிலே உங்களை தாங்கினவர் உங்கள் ஆயுள் முழுதும் உங்களை தாங்குவார். ஒருவேளை வயசு ஆக ஆக எல்லாரும் உங்களை அற்பமாக நினைக்காங்களா? உங்களை கண்டுக்கிடவே மாட்டேங்காங்களா? உங்களை பராமரிக்க மாட்டேங்காங்களா? உங்களுக்கு ஏன் என்ன ஏதுன்னு விசாரிக்காத பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி தான் வாழ வேண்டும். இந்த ராஜா எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கடைசியில் அவர் கர்த்தர் அவரோடு 2 முறை பேசினாலும்
அவரால் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாமல் போய்விட்டது. அருமையான என்னுடைய சகோதரனே, அருமையான என்னுடைய சகோதரியே, அருமையான அண்ணா, அருமையான அக்கா, நீங்கள் வயது ஆக ஆக நீங்கள் இறைவனை தேடுவதிலே, ஆலயத்துக்கு செல்வதிலே நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஆவிக்குரிய இந்த ஆண்டவருடைய காரியத்தில், வேதம் படிப்பதில், ஜெபம் செய்வதில் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் காரணங்களை சொல்லி நீங்கள் குறைஞ்சு போகவே கூடாது. இன்னும் நம்ம கூட்டத்தான் வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஒரு நாள் நான் ஒரு ஆலயத்தை கடந்து போனேன். ஏறக்குறைய 3 மணி அளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 மணி கிட்டக்க இருக்கும். அப்போ இந்த ஆலயத்தில் நான் கடந்து போகும்போது அந்த ஆலயத்துக்குள்ளே ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். அது ரொம்ப நீளமான ஒரு சர்ச்சு, ரொம்ப நீளம். அகலம் எவ்வளோ இருந்துச்சுன்னா உள்ளே போல், வெளியிருந்து பார்க்கும்போது நீளமான ஒரு சர்ச்சாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாக தான் தெரிஞ்சுது பார்க்க. ஆனால் நான் வண்டியில் போய், ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, நாங்கள் மெதுவாக போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான வயதான சகோதர சகோதரிகள் வேகமாக ஆலயத்திற்குள்ளே போனார்கள். இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் ஒன்று சர்வீஸும் நடக்கலை. அதுக்குரிய அந்த பலிப்பீடத்தில் அந்த வெளிச்சம் விளக்கு ஒன்றும் இல்லை. ஆலயத்திலே சாதாரண வெளிச்சம் தான் இருந்துச்சு. அப்போ நான் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்ன இந்த ஆலயத்தில் இப்படி 3 மணி கிட்டக்க சர்வீஸும் இருந்த மாதிரி இல்லை, ஆராதனையும் இருந்த மாதிரி இல்லை, இவ்வளோ மக்கள் இருக்கின்றார்களே, இன்னும் போய்கொண்டு இருக்கின்றார்கள், உள்ளே வேகமாக போய்கொண்டு இருக்கின்றார்களே என்று நான் கேட்டேன். அதுக்கு அந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏசப்பா உயிர் போகும்போது ஏறக்குறைய 3 மணி இருக்கும்ல, அதனால் 3 மணி ஆன உடனே இந்த ஏரியாவில் உள்ளவங்க, வயசானவங்க எல்லாருமே ஓரளவு ஆலயத்துக்கு போயிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகி இருப்பாங்க, இல்லை வயசாகி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க 2 வீலரில் இல்லை நடந்து அப்படின்னாலும் எப்படியாவது 3 மணிக்கு ஆலயம் நிரம்பிடும், எங்கள் ஆலயம் நிரம்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, அவர்கள் வயசாகிற இந்த காலத்தில் கூட நடக்க முடியாத சகோதர சகோதரிகள் இந்த ஆலயத்தை நிரப்பினார்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு அட்வைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாமும் எவ்வளோ வயசானாலும் நம்ம ஆலயத்துக்கு போய்விட வேண்டும். நம்ம ஆராதனையை கட் பண்ணக்கூடாது, சண்டே சர்வீஸ் கட் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய ஆராதனை நடக்கும் எங்கள் ஆலயத்தில், அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம ஆராதனைக்கு செல்ல வேண்டும், பரிசுத்தம் அதிகமாக ஆக வேண்டும். வயசு ஆகுது அப்படின்னு உடனே பலவீனம் என்று சோர்ந்து போகக்கூடாது, ரொம்ப கவலைப்பட்டு கண் கலங்கவே கூடாது. ஏனென்றால் நாம் வயதாக ஆக இறைவனை சந்திக்கிற அந்த ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம், அந்த ட்ராவலில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் சென்ற பாதை தான் நம்முடைய பாதையும் கூட. அதனால் இது புதுசாக ஒன்று சொல்லலை, நான் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கின்றது, நடக்கிறது தான், நடக்க போகிறது தான். அப்போ நம்ம வயது சென்றபோது இந்த தலைப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். வயது சென்றபோது சாலமோன் பின்வாங்கி விட்டார். அவருடைய மனசால எதிர்த்து நிற்க முடியலை. எவ்வளவு ராஜா, எவ்வளோ போர் செய்தார், ஆனாலும் அவருக்கு அவருடைய மனைவிகளால் பின்மாற்றம் ஆகி விட்டார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பிள்ளைகள் சத்தம் போடுறாங்க, கோயில்னு போகாது அப்படின்னு, இல்லை குடும்பத்தில், இல்லை நம்முடைய நண்பர்கள், இல்லை நம்முடைய உறவினர்கள், இவ்வளோ வயசாகி கோயிலில் போகிறேன்ட்டு எங்கேயாவது போய் விழுந்து கிடக்காத அப்படின்னு சொல்லி உங்களை பின்மாற்றம் அடைய செய்வார்களானால், அருமையானவர்களே, அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. கடந்த 2-3 மாதம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. எங்கள் சர்ச்சில் ஆராதனையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ அவங்களுக்கு ஆட்டோவுக்கு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் இருந்தோம். நான் போய் கேட்டேன், என்னக்கா நீங்கள் எப்படி போவீங்க, உங்களை கூப்பிட ஆள் வருவாங்களா அப்படி கேட்டேன். இல்லை எனக்கு ஆட்டோ வருமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆட்டோ வந்த உடனே அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், இம்மா ஏறுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த அக்காவுக்கு சேரில் உட்காந்துருந்தாங்க, எழுந்திருக்க முடியல அவங்களால. அப்போ நான் பார்த்தேன், நான் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக சொல்லுகின்றேன். அவர்கள் எவ்வளவாய் ஆலயத்தை நேசித்தார்கள் என்பதற்கு சாட்சியாக நான் சொல்லுகின்றேன். அப்போ அவங்க அந்த சேரை விட்டு எந்திக்காங்க, எழுந்திருக்க முடியல.
அப்போ ஆண்டவருடைய கிருபையினால் கீழே விழுந்துடக்கூடாது, ஏன்னா பக்கத்தில் படி பார்த்துக்கோங்க. அப்படி நான் போய் அந்த அக்காவை கையை பிடிச்சி, அவங்க ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க, அதில் பைபிள் பாட்டு புஸ்தகம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பேக்கையும் நான் எடுத்துக்கிட்டு, அவங்க காலில் வந்து செருப்பு அவங்களுக்கு போட முடியல, அதில் 2 கால்லையும் செருப்பு போடுறேன், செருப்பும் அவங்களுக்கு போட முடியலை. உடனே அந்த செருப்பையும் கையில் எடுத்துக்கிட்டு, இந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு அவங்களே கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு ஆட்டோக்கிட்ட கொண்டு போனேன். ஆட்டோக்கிட்ட கொண்டு போய் பேக் அதில் வச்சுட்டு செருப்பையும் ஆட்டோவில் போட்டுட்டு இந்த அக்காவை தூக்கணும், ஏற முடியல. நான் கஷ்டப்பட்டு காலையும் கையை பிடிச்சி தூக்கி ஆட்டோவில் வச்சோம் பாருங்க. அந்த ஆட்டோ மேன் வந்து என்னதான் பேசினான்னு கிடையாது, அவர் திட்டுறாரு, இவ்வளோ வயசுக்கு பிறகு கோயிலுக்கு வரணுமா, இவ்வளோ வயசுக்கு பிறகு வீட்டில் கடந்தா என்ன, நான் இனிமே வரமாட்டேன். அவங்க தான் வழக்கமான அவங்கள எடுக்கிற ஆட்டோக்காரர் போல், இனிமேல் நான் உங்களை கூப்பிட வரமாட்டேன் பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க பார்த்துக்கோங்க, இனிமேல் நான் ஆட்டோவுக்கு நான் உங்களை கூப்பிட வரவே மாட்டேன் சொல்லிட்டேன், இன்றைக்கி அடுத்த வாரம் என்னையும் கூப்பிடாதீங்க, இன்றைக்கி தான் நான் கடைசி முதலுமே அவங்கள ஆட்டோவில் எடுக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோமேன் அப்படின்னா திட்டினார். ஆனால் இந்த அக்கா வாயே திறக்கலை. நான் தான் சொன்னேன், ஏன்னா சும்மா இருங்க, இப்போ என்ன, அவங்க எவ்வளோ ஆசையோடு ஆலயத்துக்கு வந்திருக்காங்க இந்த வயசான காலத்தில், நீங்கள் சும்மா இருங்கண்ணா, ஒன்றும் சொல்லாதங்க, அவங்க மனசு கஷ்டப்படல அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அந்த அக்காவை தூக்கி உட்கார வச்சு எல்லாத்தையும் கையில் கொடுத்து அவங்கள ஆட்டோக்காரங்க போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. அது சண்டே. அருமையானவர்களே, அவங்க அன்றைக்கி திருவிருந்து எடுத்தாங்க. அன்றைக்கு அவங்க ஆலயத்துக்கு போட வேண்டிய காணிக்கையை போட்டாங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. கடைசியாக அவங்களுடைய கடமையை, ஆலயத்தின் கடனை செலுத்தி முடித்து விட்டார்கள் போல. புதனோ ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வந்தாங்க, புதன்கிழமை இல்லாட்ட வியாழக்கிழமை இருக்கும், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எங்கள் சர்ச்சு வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன். ஆமென், அல்லேலூயா. அவங்க கடைசி வரைக்கும் கூட 80 வயசு கிட்டக்க இருக்கும், கூட இருக்கலாம். ஆனாலும் அவ்வளோ வயசு அந்த ஆட்டோமேன் அவ்வளவு சொன்னாலும் கூட அந்த அக்கா அவ்வளோ பொறுமையோடு இருந்தாங்க. சும்மா கடை, நான் வருவேன், உனக்கு என்ன, அப்படிலாம் சொல்லலாம்ல, ஒன்றுமே சொல்லலை பார்த்துக்கோங்க. ஒருவேளை கர்த்தர் அவங்கள ரொம்ப பரிசுத்தப்படுத்திட்டாரோ, வாயே அவங்க திறக்கலை. நான் தான் சொன்னேன், இப்படி பேசாதங்கண்ணா, அடுத்த வாரம் கூட்டிகிட்டு வாங்க, சும்மா இருங்கண்ணா, நீங்கள் பாவம், அவங்க மனசு வலிக்கும்ல அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைக்கா முடியாது, நான் இனிமேல் இவங்களை கூடே வரமாட்டேன், வேறு யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்துக்கோங்க. இவங்க போயிட்டு 2-3 நாளையில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய கடமையே கடைசி நேரம் கூட அவங்க காணிக்கை செலுத்திட்டாங்க, திருவிருந்திலையும் பங்கு கொண்டுட்டாங்க, ஓய்வு நாளையும் பரிசுத்தமாய் ஆசரித்து அவங்க கடனை முடிச்சிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வயது சென்ற போது பின்மாற்றம் இருக்கக்கூடாது. ஆட்டோக்காரன் சொன்னால் ஆட்டோக்காரன் அடுத்த வாரம் வரல, அவனுக்கு வேலை இல்லை. ஏன்னா இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. தேவதூதர்கள் அவர்களை கொண்டு போய் விட்டார்கள். நீ கூப்பிடாட்டா போப்பா, தேவதூதர்கள் கொண்டு போயிட்டாங்க. நான் நினச்சேன், என்ன ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இவர்கள் கடைசி நேரம் கூட ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய கடனை தீர்த்து விட்டார்கள், முடித்து விட்டார்கள். வயது சென்ற போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆலோசனையாக, ஒரு சகோதரியாக நான் சொல்லுகின்றேன். உங்களுக்கு நான் தங்கச்சாவும் இருக்கலாம், அக்காவாகவும் இருக்கலாம், யாருக்குனாலும் சரி, நீங்கள் வயது சென்ற போது நீங்கள் கர்த்தரை அதிகமாய் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றேன். கண்ணு தெரியாதவங்கள நீங்கள் பார்வை குறைஞ்சி இருந்தால் நல்ல கண்ணாடி வாங்கி போடுங்க. உங்களுக்கு 70 வயசு ஆனாலும் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு பைபிள் நல்லா படிக்க ஆரம்பிங்க. கடைசி வரைக்கும் நம்முடைய மூச்சு படிப்பில் தான், கர்த்தருடைய வேதத்தில் இருக்க வேண்டும். எங்கள் மாமியார் கூட கடைசியாக கூட அவங்க ஒரு பாட்டை எப்பவும் படிக்க சொல்லுவாங்க. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுது தூங்காமல் என்னை பார்க்கிற ஆண்டவரே என்று இந்த பாடலை அவர்கள் சாகும் வரைக்கும் விடாமல் அவர்கள் படித்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அவங்க இறந்துருக்கும் போது ஏணிப்படி இருந்துச்சு. இங்கே சின்ன மாமியார் சொன்னாங்க, எங்கள் அக்கா கால் மாட்டில் ஏணிப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யாக்கோப்புக்கு ஏணி இருந்தது போல் எங்கள் அத்தைக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் நினச்சேன். அருமையானவர்களை, கடைசி வரைக்கும் எங்கள் அத்தை உட்கார்ந்து என்னை பாட்டு படிக்க சொன்னாங்க. அருமையானவர்கள், வயது சென்ற போது கர்த்தரை நாம் அதிகமாய் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். நீங்கள் கேட்டிங்களா?
எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை, அவங்க பேர் அன்னாள். அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது. அவங்க பேர் அன்னாள் அப்படின்னு அந்த அடுத்த முந்தின வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த 84, யோசித்து பாருங்க, 84 வயசில் அவங்க ஆலயத்தை விட்டு, இன்னும் நேரம் வாசிமா, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. ஏறக்குறைய 84, அப்ப கூடயே இருக்கும்ல. அப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். பார்த்தீங்களா? ஆராதனை. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டிருமை ஆராதிக்க, வாழ வைத்திருமை ஆராதிக்க, உண்மை எந்நாளும் ஆராதிப்பேன், எந்நாளும் ஆராதிப்பேன். யாராட்டும் ஆராதிக்காமல் இருக்கீங்களா? கர்த்தரை ஆராதிங்க, ஆராதிங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த 84 வயது உள்ள அந்த அக்கா கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக கர்த்தர் காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அதாவது அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவை யோசேப்பு மரியாள் அப்போ தான் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. சிமியோன் தீர்க்கதரிசி அந்த குழந்தைய கையிலேந்தி, இயேசுவை கையிலேந்தி ஆசீர்வதிக்கின்றார். அப்பொழுது இந்த அன்னாளும் அங்கே வருகின்றார்கள். அவங்களும் அங்கே வந்து அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, அது 38ஆவது வசனத்தில், மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். 84 வயசுலையும் ஊழியந்தான். எப்படியா? இரவும் பகலும் ஜபம் வேற, இரவும் பகலும் உபவாசம் வேற, இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்கலை, அதுக்கு பிறகு இரவும் பகலும் ஆராதனை வேற, இரவும் பகலும் அதுக்கு பிறகு ஊழியமும். ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாதுல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அவர்கள் அந்நேரத்தில் காத்திருந்த, மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவர்கள் இயேசுவை குறித்து பேசினார்கள். வயது சென்ற போது ஊழியம் செய்தார்கள். 84 வயதில். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கின்றார், நம்ம கூட அவர் பேசுகிறார். கடைசி அவங்களுடைய கடமையெல்லாம் அவங்க செய்து முடித்ததை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். வயது சென்ற போது நம்முடைய ஜபங்கள் கூட வேண்டும், தான தர்மங்கள் கூட வேண்டும். நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். வயது சென்ற போது நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வயதான பிறகு குழந்தை மாதிரி தான் அப்படின்னு. இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம நல்லா செடிமைண்டாக இருக்கணும். எதுக்கு குழந்தை மாதிரி ஆகணும்? தைரியமாக இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றில் தாங்கினவர், ஆயுளும் பொழுது தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? நீங்கள் வயசு ஆக ஆக தேவநாய கர்த்தர் உங்களை, நீங்கள் அன்னைக்கு நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது எப்படி நம்ம ஆண்டவருக்கு குழந்தையோ, இன்றைக்கும் 100 வயசு ஆனாலும்
90 வயசு ஆனாலும் ஏசப்பாவுக்கு நீங்கள் குழந்தை தான். எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கணும்? நம்மளை அற்பமாக நினைக்காங்க, நம்மளை அசால்ட்டாக நினைக்காங்க, நம்மளை விசாரிக்க மாட்டேங்காங்க, நமக்கு எந்த வரவேற்பும் கிடையாது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது. வயசாகும் போது இந்த குப்பையெல்லாம் கொண்டு வரக்கூடாது நெஞ்சுக்குள்ளே. கண்ட குப்பையை நெஞ்சுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கின்றார். நான் கடைசியாக முதிர் வயது ஆகும்போது அந்த பாடலை நம்ம படித்து இந்த பிரேயரை, இந்த செய்தியை நான் முடிக்க இருக்கின்றேன். முதிர் வயது ஆனாலும் இயேசு கைவிட மாட்டார். அவருக்கு நம்ம என்றைக்குமே அவருக்கு பிள்ளை தான், அவருக்கு பிள்ளை தான். நான் அப்படி தான் நினைப்பேன். எதுக்கு நம்ம சோர்ந்து போகணும்? எதுக்கு நம்ம சின்ன பிள்ளைன்னு நினைக்கணும்? இல்லையே, நம்ம எப்பொழுதுமே நான் ஆராதிக்க முடியும் இயேசுவை, நான் ஆலயத்துக்கு போக முடியும், நான் அவரை துதிக்க முடியும், நான் கையேந்தி திருவிருந்து வாங்க முடியும். என் இயேசுவின் கிருபையினால் அவர் தாயின் கருவிலே அழைத்தார், முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னும் அவர் நம்மளோட கூட இருப்பார். முதிர்வயது ஆனாலும் நரைமேர் ஆனாலும் அவர் நம்மை விட்டு கைவிட மாட்டார். அப்படிதான் சொல்லியிருக்காரு. உன்னை முதிர் வயது தாயின் கருவிலே தாங்கினேன், ஆயுள் முழுது தாங்குவேன், முதிர் வயதும் நரைவயது ஆகும் வரைக்கும் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிறகு எதுக்கு நமக்கு மெமரிலாம் லாஸ் ஆகக்கூடாது? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் மெமரிலாம் லாஸ் ஆகக்கூடாது, நான் எப்பொழுதும் ஞாபகமாகவே இருக்க வேண்டும், எப்பவுமே நான் உம்முடைய கிருபையினால் திரகாத்திரமாய் இருப்பேன். ஏனென்றால் என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு வயசாயிட்டல, அதனால் நான் கோபப்பட்டேன். கோபப்படக்கூடாது. சொல்லுங்க, வயசானால் நான் பொறுமை இழந்துடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் என்னை நீதிமானாக்குகிற கர்த்தர் எனக்கு சமீபமாக இருக்கின்றார். ஏசாயா 50வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்னை நீதிமானாக்குகிறவர் என் பக்கத்தில் இருக்காரு, என் பக்கத்தில் இருக்காரு, எனக்கு அவர் துணையாக இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கணும். தயவு செய்து நான் உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வயசாயிட்டேன்னு சொல்லி இந்த செய்தி கேட்குற யாவரும் தளர்ந்து போகாதீங்க. அதிகமாக ஜெபம் செய்யுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க, ஆண்டவர் பலன் தருவார். இன்னும் ஊழியம் செய்யுங்க, இன்னும் ஊழியம் செய்யுங்க, இன்னும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. படுத்துக்கிட்டே இருந்தாலும் அப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க, அப்பா கூட உறவாடிக்கொண்டே இருங்க. தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் மீண்டுமாக முதிர்வயது ஆனாலும் அந்த பாடலை நம்ம படித்து இந்த செய்தியை நான் முடிக்க இருக்கின்றேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. ஆமென். என் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோப்பா. வயது சென்றாலும் உம்மோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.